திருமணம் என்றால் ஒரே படுக்கையில தூங்குவதா, ஒரே வீட்டில் வாழ்வதா, ஒரே பாத்திரத்தில் ரெண்டு பேருமே சாப்பிடுவதா? என்ன இதெல்லாம் இல்லைங்க. திருமணம் என்பது இரண்டு மனிதர்கள் ஒரே வாழ்க்கையை ஷேர் பண்ணுற ஒரு உன்னதமான உறவு. ஆனால் ஒரு நாள் நான் உணர்ந்தேன், ஒரே திருமணம் ஆனால் இரண்டு நகரங்கள், ஒரே உறவு ஆனால் இரண்டு வாழ்க்கைகள். நாங்கள் லீகலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஆனால் ப்ராக்டிக்கலி ஸ்ட்ரேஞ்சர்ஸ். இந்த கதை லாங் டிஸ்டன்ஸ் மேரேஜை வாழ்கிற ஒரு மனிதன்ற உண்மை கதை. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் வீடியோ. என்னோட திருமணம் ஒரு அரேஞ்ச் மேரேஜ். அவளை நான் மூன்று தடவை தான் பார்த்தேன். ஒன்று காஃபி ஷாப்பில், இன்னும் ஒன்று ஒரு ஃபேமிலி மீட்டிங் டைமில், இன்னும் ஒன்று என்கேஜ்மெண்ட் ஸ்டேஜில். அவள் பேசும்போது ரெஸ்பெக்ட், அவள் கண்களில் இன்னோசன்ஸ் தான் எனக்கு தென்பட்டது. நான் நினச்சேன் இவளோட வாழ்க்கை அமைதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. திருமண நாள் வந்தது, மங்கள இசை, பூக்கள், குடும்ப சிரிப்புகள் எல்லாமே சுவாரஸ்யமாக இருந்தது. நான் அவளுக்கு தாலி கட்டினேன். அந்த செகண்டில் அவள் ஒஃபிஷியலி என்னோட வாழ்க்கை. ஆனால் அந்த செகண்டில் நம்ம வாழ்க்கை ஒரே வீட்டில் இல்லை 2 நாட்களில் தொடங்க போகுதுன்ற விஷயம் எனக்கு தெரியாது. திருமணத்துக்கு 2 வாரத்துக்கு பிறகு என்னோட வேலை அப்ராட் போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆகுது. ஃபேமிலி ப்ரவுட், கெரியர் க்ரோத், சேலரி ஜம்ப். ஆனால் ஒரு புதிய மனைவி, ஒரு புதிய உறவு, ஒரு புதிய வாழ்க்கை அனைத்தையுமே விட்டுட்டு நான் ஃப்ளைட் ஏறினேன். ஏர்போர்ட்டில் அவள் கையை பிடிச்சிருந்தேன். அவள் சிரிக்க முயற்சி, ஆனால் கண்களில் டியர்ஸ். அவள் சொன்னால், நீ போய் செட்டில் ஆகிற வர நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன். அந்த சென்டென்ஸில் வைஃப் ஸ்ட்ரென்த் அப்படியே அவள்கிட்ட வெளிப்பட்டுச்சு. ஆனால் அந்த சைலன்ஸில் வைஃப் லோன் லைன்ஸ் ஆரம்பித்தது. திருமணத்துக்கு பிறகு நாங்கள் ஃபர்ஸ்ட் நைட் ஷேர் பண்ணல, நாங்கள் ஃபர்ஸ்ட் மந்த் ஷேர் பண்ணல, நாங்கள் ஃபர்ஸ்ட் லைஃப் ஷேர் பண்ணியது வீடியோ கால் ஸ்க்ரீனில். குட் மார்னிங், குட் நைட், ஹேவ் யூ ஈட்டன், ரேண்டம் ஸ்மைல் இமோஜிஸ். ஆனால் ஒரு நாள் நான் ரியலைஸ் பண்ணேன், நான் அவளை பார்க்குறேன் ஆனால் தொட முடியலை. நான் அவளை கேட்கிறேன் ஆனால் அருகில் இல்லை. திருமணம் இருந்தது ஆனால் ப்ரெசன்ஸ் இல்லை. என்னோட சொந்த கண்ட்ரிக்கும் நான் வேலை பார்க்குற கண்ட்ரிக்கும் உள்ள டைம் டியூரேஷன் எவ்வளோ தெரியுமா? அப் டு 4 hours. நான் வேலையை முடிக்கும்போது அவள் தூக்கமாக இருப்பாள். சம்டைம் அவள் ஃப்ரீயான நேரம் நான் ஆஃபீஸில் இருப்பேன். நாங்கள் பேசுகிறது ஒரு ஷெட்யூல் மாதிரி. இப்போ பேசலாமா, லேட்டர் கால் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி தான் எங்களை பேச்சே இருக்கும். லவ் ஒரு கலண்டர் பேஸ் ஷெட்யூலில் தான் நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம். ஒரு நாள் அவள் சொன்னால், நம்ம வாழ்க்கை அப்பாயின்மெண்ட் மாதிரி இருக்குல்ல. அந்த சென்டென்ஸ் என் மனசில் மிக பெரும் சுமையாகவே இருந்துச்சு. அவள் என்னோட வீட்டில் இருந்தாள், என்னோட பேரண்ட்ஸ் அவளோட இருந்தாங்க. நியூ என்வாயர்மெண்ட், நியூ ரோல்ஸ், நியூ எக்ஸ்பீரியன்ஸ். நான் அந்த இடத்துல இல்லை. ஒரு மாலை அவள் வீடியோ காலில் கிச்சனில் இருந்தாள். அவள் சிரிச்சிட்டு சொன்னால், நான் சமைக்க கற்றுக்கிட்டேன். நான் சிரித்தேன். ஆனால் பின்னாடி அவள் டயர்டு ஃபேஸ் எனக்கு தென்பட்டுச்சு. அவள் சிங்கிளாக ஸ்ட்ரகிள் பண்ணுறது தெரிஞ்சது. நான் ஹஸ்பண்ட், ஆனால் ஹெல்ப் பண்ண முடியலை. அந்த ஹெல்ப்னஸ் லாங் டிஸ்டன்ஸ் மேரேஜில் பிக்கஸ்ட் பெயினாக இருக்கிறது அப்போ தான் எனக்கு புரிஞ்சது. முதல் மாதம் நாங்கள் மிஸ் பண்ணினோம். 2வது மாதம் அட்ஜஸ்ட் பண்ணினோம். 3வது மாதம் சைலன்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாச்சு. கால்ஸ் எல்லாமே ஷார்ட், அப்டேட்ஸ் ப்ராக்டிக்கலாகவே மாறுனுச்சு. பில் பே பண்ணியா, டாக்டர் போனியா. ஸ்லோலி இந்த ரொமான்ஸ் எவப்பொரேட் ஆச்சு. டிஸ்டன்ஸ் மெதுவாக ரிலேஷன்ஷிப் ஷேப்பாக மாற்றுச்சு. ஒரு நாள் காலில் அவள் டிஸ்ட்ராக்டட். நான் கேட்டேன், என்னாச்சு? அவள் ஒன்றும் இல்லைன்னா. ஆனால் நான் உணர்ந்தேன், டிஸ்டன்ஸில் ஸ்மால் அன்னவுன்ஸ் பிக் இமேஜினேஷன் ஆகும் இல்லையா? நான் இன்செக்யூராக உணர்ந்தேன். அவள் ஹர்ட் ஆனதை நான் உணர்ந்தேன். அந்த நாள் முதல் ட்ரஸ்ட் கூட டிஸ்டன்ஸ் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சது. 6 மாதம் கழிச்சு தான் எனக்கு லீவ் கிடைச்சது. வீடு வந்தேன். அவள் டோர் திறந்தாள். அவள் டோரை பார்த்த மாதிரியே நின்னாள். நான் அவள் அப்படியே பார்த்தேன். அவள் ஃபெமிலியர், ஆனால் நியூ போலவே எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் ஹக் பண்ணினோம், ஆனால் அந்த ஹக்கில் எவ்வளோ பெரிய ஒரு கெப் இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் ரியலைஸ் பண்ணினேன், நாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஆனால் ரூம்மேட்ஸ் போல் அன்ஃபெமிலியர். அந்த நாட்களில் நாங்கள் ஒரே வீட்டில், ஆனால் ரிதம் வேறு. நான் ருட்டீன் வேறு, அவளோட ருட்டீன் வேறு. நாங்கள் பேசினோம், ஆனால் டெப்த் இல்லை.
டிஸ்டன்ஸ் ஃபிசிக்கலாக மட்டும் இல்லை, எமோஷ்னலாக பில்ட் ஆகியிருந்தது. ஒரு இரவு அவள் சடனாக கேட்டாள், நம்ம வாழ்க்கை இப்படித்தான் போகுமா? நான் அப்படியே சைலண்ட்டாக இருந்தேன். ஏன்னா எனக்கு தெரியாது. அவள் மெதுவாக சொன்னால், நம் மனைவி போல ஃபீல் ஆகலை அப்படிங்கிற மாதிரி. அந்த சென்டென்ஸ் என்னோட மார்பகத்தை அப்படியே வெயிட் பண்ணுச்சு. என்ன வழின்னு சொல்ல முடியாத தனிமையை சொல்கிறேன் கேளுங்க. அவள் அந்த இரவு பெல்கனியில் என்னோட பேசினாள். நான் உன்னோட ஒய்ஃப், ஆனால் நான் உன்னோட லைஃப்பில் ஒரு கெஸ்ட் மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு. அந்த வார்த்தை என் உள்ளுக்குள்ளே அப்படியே குத்திச்சு. நான் ஹஸ்பண்ட், ஆனால் ஹஸ்பண்டாக வாழ முடியாத டிஸ்டன்ஸ். திருமணம் லீகலி க்ளோஸ், வாழ்க்கை ஃபிசிக்கலி ஃபார். காலை எழுந்து வீட்டு வேலை செய்கிறா, அதுக்கு பின்னால் பேரண்ட்ஸை கேர் பண்ணுறா, தனியாக லஞ்ச் எடுக்கிறா, தனியாக டீ குடிக்கிறா, தனியாகவே இரவையும் கழிக்கிறா. இதுதான் அவளோட தினசரி இடைவெளியாக இருந்துச்சு என்னை விட்டும். அவளுக்கு நான் எப்படி இடைவெளியாக இருந்தேன் தெரியுமா? எப்போவுமே ஆஃபீஸ் ரஷ், மீட்டிங்ஸ், டெட்லைன்ஸ், லேப்டாப் க்ளோஸ், ஓப்பன் ஃபோன்ஸ், இப்படியே தான் என்னோட தினசரி இடைவெளியும் இருந்துச்சு. நாங்கள் பேசினோம், ஆனால் ஷேர் பண்ண முடியலை. அதுதான் லாங் டிஸ்டன்ஸ் மேரேஜ் ட்ராப். அப்டேட்ஸ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண இல்லை. என்ன காரணம்? எப்போவுமே நாங்கள் 2 பேருமே க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாலும் மிகப்பெரிய மேரேஜ் ட்ரப்புக்குள்ளே நாங்கள் இருந்தோம். ஒரு நாள் காலில் சைலன்ஸ். நான் என்னாச்சுன்னு கேட்டேன். அவள் ஒன்றும் இல்லைன்னு சொன்னான்னா, டோன் டிஃப்ரெண்ட். டிஸ்டன்ஸில் ஸ்மால் மூட் சேஞ்ச், பிக் ஃபியர் ஆகுது. நான் ஓவர் திங்க், அவள் வித்ட்ரோவல், கம்யூனிகேஷன் கிராக் ஆகிச்சு. ஒரு நாள் இரவு ஆர்கியூமெண்ட் ஆகிச்சு. நான் சொன்னேன், நான் இங்கே வேலை பண்ணுறது நமக்காக. அவள் உடனே, நாங்கள் தனியாக வாழ்வது யாருக்காக அப்படின்னு கேட்டாள். அந்த லைன் நம்ம இருவருக்குமான மிரர். அந்த சேக்ரிஃபைஸ் எனக்கு அப்படியே மிக பெரும் ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்துச்சு. நான் சேக்ரிஃபைஸ், அவளும் சேக்ரிஃபைஸ். ஆனால் நாம் ஒருவருக்கொருவர் அருகில் இல்லைன்ற அந்த வலி எங்கள் 2 பேருக்குள்ளேயுமே இருந்துச்சு. டிஸ்டன்ஸில் டச் இல்லை, ப்ரெசன்ஸில் இல்லை. ஒரு நாள் அவள் சொன்னால், நீ பிஸின்னு சொல்கிற நேரம் என்னோட மைண்ட் ஸ்டோரிஸ் க்ரியேட் பண்ணுது. நான் சைலண்ட் அப்படியே கேட்டிருந்தேன். ஏன்னா நானும் அதே மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன் இல்லையா? அந்த ஒரே ஒரு ரீசன் தான் என்னை அப்படியே சைலண்ட் ஆகிச்சு. அவள் லேட் ரிப்ளை, என்னோட மைண்ட் இமேஜினேஷனுக்குள்ளே அப்படியே மூழ்கிடும். ட்ரஸ்ட் இருந்தாலும் டிஸ்டன்ஸ் டவுட் உருவாக்கும் இல்லையா? ஒரு வருடம் நான் மீண்டும் லீவ் வீட்டுக்கு வந்தேன். ஒரு வருடம் முடிஞ்சிட்டு அவள் டோர் திறந்தால் இந்த முறை ஹக் டைட்டாக இருந்துச்சு. ஆனால் டியர்ஸ். அவள் சொன்னால், நீ வந்தா என்னோட வாழ்க்கை அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த சென்டென்ஸ் நான் இல்லாத வாழ்க்கை அவளுக்கு அப்படிங்கிறத எனக்கு அப்படியே தெளிவுபடுத்தி கொடுத்துச்சு. என்ன சொன்னால், நாங்கள் 2 பேருமே எப்போவுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்கிறோம். ஆனால் லாங் டிஸ்டன்ஸ் எங்களை வேறு யாரோங்கிறது போல் எங்களை அப்படியே எங்களை விட்டே எங்களைய தூரமாக்கிறது இல்லையா? எங்கள் 2 பேருக்குமே திருமணமாகி அப் டு 1 இயர்ஸுக்கு மேலாகிடுச்சு. இப்போ தான் நாங்கள் உண்மையாகவே உரையாட போகிறோம். அந்த இரவு நாங்கள் ஓப்பனாக பேசினோம். 2 பேருக்குமே எந்த ஈகோவுமே இல்லை. நோ ஈகோ, நோ டிஃபென்ஸ். அவள் சொன்னால், நான் ஸ்ட்ராங்காக இருக்க ட்ரை பண்ணேன், ஆனால் நான் லோன்லி. நான் சொன்னேன், நான் சக்ஸஸ் பில்ட் பண்ணுறேன், ஆனால் நான் எம்டி. அந்த இரவு தான் நாங்கள் புரிஞ்சோம், லாங் டிஸ்டன்ஸ் மேரேஜில் இருவருமே ஸ்ட்ராங் போல நடிக்கிறோம் என்ற விஷயத்தையே. அன்று இரவு தான் நாங்கள் 2 பேரும் மனம் விட்டு பேசினதுக்கு பின்னால் நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் உள்ளே இருவருமே உடைந்தவர்களாக இருக்கிறோன்றதையும் நான் அந்த நைட் தான் உண்மைக்குமே புரிஞ்சுக்கிட்டேன். இந்த நேரத்தில் நாங்கள் 2 பேருமே மிகப்பெரிய தீர்மானம் எடுத்தோம். என்ன தெரியுமா? கெரியர் விஸ் மேரேஜ், மனி விஸ் பர்சன்ஸ், ஃபியூச்சர் விஸ் நவ். நாங்கள் பேசினோம். அவள் சொன்னால், நான் உன்னை ஸ்டாப் பண்ண மாட்டேன், ஆனால் நான் இப்படியும் வாழ மாட்டேன். அது அல்டிமேட்டும் இல்லை, அதுதான் உண்மையான ட்ரூத். ஏன்னு சொன்னால், நாங்கள் எவ்வளவு நாள் ஒன்றா இருக்கிறது போல் ஃபீல் ஆச்சு அப்படின்னு நாங்கள் பொய் சொல்லி எங்களுக்குள்ளே பேசிட்டாலும், நாங்கள் திருமணமானத்தில் வந்து இது வரைக்குமே ஒன்றா இல்லை இல்லையா? அந்த ஒரு தவிப்பு எங்கள் 2 பேருக்குள்ளாலையுமே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இதனால தான் நாங்கள் எவ்வளவு தான் லாங் டைமுக்கு பின்னால் மீட் பண்ணாலுமே எங்களுக்குள்ளே வர அந்த கண்ணீர் எங்களை அப்படியே எங்களோட மனசை உருக்க வச்சதுக்கு மெயின் ரீசன்.
ஏன்னு சொன்னால் இது வரைக்குமே நாங்கள் எவ்வளவு நாட்களை கடந்திருக்கோம், ஆனால் எப்போவுமே இதுக்கு பின்னால் நாங்கள் இப்படியே இருப்போன்ற அந்த லைஃபுக்குள்ளே நாங்கள் போனது இல்லை இல்லையா? அந்த ஒரே ஒரு ரீசன் தான் நாங்கள் இப்படி இந்த டியர்ஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனாகவே இருந்துச்சு. இந்த நேரம் தான் என்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முடிவை நான் கை கொள்ள வேண்டிய நேரம். ரிட்டர்ன் ஃப்ளைட்டுக்கு முன்னிரவு நான் தூங்க முடியாமல் தவிச்சு கொண்டிருந்தேன். லேப்டாப் அப்படியே ஓப்பனில் இருந்துச்சு. ஆஃபீஸ் லெட்டர், சேலரி க்ரோத் எல்லாமே பார்த்துட்டே இருந்தேன். ஃபோன் கேலரி ஓப்பன் பண்ணால் அவளோட ஃபோட்டோஸ், அவளோட ஸ்மைல்ஸ், அவள் லோன்லி பெல்கனி செல்ஃபிஸ் அப்படியே என்ன மனசு அப்படியே உருக்குச்சு. அந்த இரவு நான் ரியலைஸ் பண்ணேன், நான் ஃப்யூச்சர் பில்ட் பண்ணுறேன், ஆனால் ப்ரெசன்ட் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டுலையா இருக்கேன் அப்படிங்கிறத. அந்த நேரத்தில் தான் நான் முடிவெடுத்தேன், இதுக்கு பின்னால் நான் போகிறது இதுதான் என்னோட லாஸ்ட் நைட் ஃப்ளைட் அப்படிங்கிறது. இதுக்கு பின்னால் நான் என்னோட ஊர்லேயே வந்து இவளோட சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது முடிவு தான் என்னோட இந்த நைட் ஃப்ளைட் முடிவாகவே இருந்துச்சு. இப்படியே நாட்கள் நகருது, எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. 3 மாதமும் முடியுது. நான் என்னோட ஜாப்பை அப்படியே சேஞ்ச் பண்ணிவிட்டு என்னோட ஊருக்கே நான் வந்துடுறதுன்னு என்னோட மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இல்லையா? அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக லெஸ் சேலரி, சேம் கண்ட்ரி, அவள் நகரம், நான் ஃபைனலி ஷிஃப்ட் ஆகிட்டேன். அந்த நாள் நான் வீடு வந்தேன். இந்த முறை ஃப்ளைட் டிபார்ச்சர் இல்லை, பெர்மனண்ட் அரைவல். அவள் டோர் திறந்தாள். அவள் கண்களில் ரிலீஃப் மாதிரி கண்ணீர் அப்படியே வந்துச்சு. என்ன ரிலீஃப் தெரியுமா? இதுக்கு பின்னால் என்னோட கணவன் என்னுடைய இருப்பான் அப்படிங்கிற அந்த சந்தோஷம். அவள் அப்போதான் முதல்ல மிக பெரும் சந்தோஷத்தோட அவள் கண்களில் அந்த கண்ணீர் வந்ததை என்னால் உணர முடிஞ்சது. அதே போல தான் என்னோட மனசும் அவளுக்காக ஏங்கிட்டு இருந்ததை மிக பெரும் ஒரு ரகசியமாக அவளுக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு உணர்ந்து கொண்டே இருந்தேன். அவள் கிச்சனில், நான் ஹோலில். சாதாரணமான அந்த நாள், ஆனால் எக்ஸ்ட்ராடினரி ஹாப்பி. ஏன்னா நாங்கள் ஒரே வீட்டில், ஒரே ரூமில், ஒரே மாதிரி சந்தோஷமாக வாழ்ந்தோம். அவள் சொன்னால் அந்த நேரத்தில், இப்போ தான் நம்ம மேரேஜே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. அந்த முதல் நாள், அந்த ஒரு வேர்டை கேட்டதுக்கு பின்னால் தான் என்னோட வாழ்க்கையோட முதல் நாள் இதுதான், என்னோட மேரேஜ் லைஃபோட ஃபர்ஸ்ட் டேயே இதுதான் அப்படிங்கிறதே எனக்குள்ளால் அப்படியே ஃபீல் ஆகிச்சு. லாங் டிஸ்டன்ஸ் மேரேஜ் எல்லாருக்குமே பிரேக் ஆகாது. ஆனால் அது ஈஸியும் இல்லை, அது ரொமான்டிக் இல்லை, அது சேக்ரிஃபைஸ் ஹெவியாக இருக்கிற ஒரு விஷயம். ப்ரெசன்ஸ் ரிப்ளேஸ் ஆகாது, லவ் சர்வைவ் ஆகும், ஆனால் டிஸ்டன்ஸ் ஸ்கேர் வைக்கும். திருமணம் என்பது டிஸ்டன்ஸ் டொலரேட் பண்ணுற கான்ட்ராக்ட் இல்லை, அது ஒரு வாழ்க்கையை வாழ்கிற ஒரு உறவு. நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் மேரேஜில் இருந்தால் எப்போவுமே யாருக்காகவும் எந்த நேரத்துலையும் எல்லா சந்தர்ப்பத்திலையுமே உண்மையை பேசுங்க. தனிமையை யாருக்காகவுமே மறைக்காதீங்க. தீர்மானத்தை யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த சிச்சுவேஷன்லையும் எப்போவுமே தள்ளி வைக்காதீங்க. லாங் டிஸ்டன்ஸ் மேரேஜ் ஒர்க் ஆகுமா? இது ரிலேஷன்ஷிப் டாபிக் இல்லை, இது வாழ்க்கையின் உண்மை.